T20 உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்கிற இந்திய அணியை எவ்வளவோ பிரபலங்கள் பாராட்டி இருந்தாலும் ஒருத்தரோட பாராட்டு அப்படிங்கிறது இந்திய அணிக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திர சிங் தோனி. ஏன்னா 2007 இந்த T20 உலகக்கோப்பையை இந்தியாவுக்காக ஜெயிச்சு தந்த கேப்டன் அவர் தான். அவர் இந்திய அணியை வெகுவாவே பாராட்டி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மேட்ச் முடிஞ்சதுமே தன்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல இந்திய அணிக்கான வாழ்த்து செய்தியை தோனி பதிவிட்டு இருந்தாரு. அதுல எடுத்ததுமே தோனி குறிப்பிட்டு இருந்த அந்த வார்த்தை அப்படிங்கிறது வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் 2024 அப்படிங்கிறது தான். அடுத்ததா அவர் சொன்ன விஷயம் தான் ரொம்பவே முக்கியமானது. ரொம்ப இக்கட்டான சூழல்ல கூட அமைதியாகவும் நிதானமாகவும் அதே சமயத்துல தன்னம்பிக்கையோடும் விளையாடினீங்க. ஒரு வழியா நீங்க மறுபடியும் அந்த உலகக்கோப்பையை நம்மளோட தாய்நாட்டுக்கு கொண்டு வர போறீங்க. இதுக்காக உலகெங்கிலும் இருக்கிற இந்தியர்கள் சார்பா நான் உங்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தோனி பதிவிட்டு இருந்தாரு. இந்த பதிவு அப்படின்னு அவர் போட்டு ஒரு சில நிமிடங்கள்லயே அதுல ஒரு சின்ன எடிட்டும் அவர் பண்றாரு. அது ரொம்ப ஒரு கியூட்டான மொமெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லணும். அப்படி அவர் பதிவிட்டு இருந்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எனக்கு ஒரு விலை மதிப்பில்லாத பிறந்த நாள் பரிசு அப்படிங்கிறதையும் தோனி குறிப்பிட்டிருந்தாரு. ஏன்னா ஜூலை 7 தோனியோட பர்த்டே வரப்போகுது. அதுக்கான ஒரு அட்வான்ஸ்டு கிஃப்டா தான் இதை பார்க்கறதா தோனி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. தோனியோட இந்த வாழ்த்து செய்தி தொடர்பா ரோஹித் சர்மா கிட்ட பகிரப்படுது. அதுக்கு ரோஹித் சர்மா சொன்ன விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வசிஷ்டர் வாயால பிரம்ம மகரிஷி பட்டம் வாங்கினதுக்கு ஈக்குவலான ஒரு டோன்ல தான் தோனியோட வாழ்த்தை ரோஹித் சர்மா டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, தோனி மாதிரியான ஒரு வீரர்கிட்ட இருந்து எங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதும் வாழ்த்து கிடைக்கிறதும் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான மொமெண்ட் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இதே தோனியோட தலைமையில தான் 2007 உலகக்கோப்பையை இந்தியா ஜெயிக்கும் போது அதுல ஒரு வீரரா ரோஹித் சர்மா இடம்பெற்றிருந்தாரு. ஆனா இன்னைக்கு இந்தியா வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிற ஒரு டீமோட கேப்டனாவும் அவர் மாறி இருக்காரு. ஸோ இந்த 17 வருட ஜேர்னி அப்படிங்கறத தான் அந்த தோனியோட பாராட்டு அவருக்கு நினைவு கூர்ந்திருக்கு அப்படிங்கறதா தான் இந்த வாழ்த்து செய்தியை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு.